மனசுல துளி கூட கவலை இல்லாம மாப்பிள்ளை என்னம்மா இவ்வளவு சாதாரணமா இருக்காரு? என்னம்மா இதெல்லாம்? எனக்கு என்னன்னா அவர் பொய் சொன்னது கூட மன்னிச்சிடலானே. பொய் சொல்லிட்டமேன்னு எந்த ஒரு கவலையும் மனசுல இல்லாம அவர் பாட்டுக்கு ஜாலியா இருக்காரு, அதான் கஷ்டமா இருக்கு. அண்ணே, அவர்தான் அடுத்த வேலை ஈஸியா கிடைச்சிட்டு சொல்றாருல்ல. வேலை பாக்குறது இப்ப பிரச்சனை இல்லை நிர்மலா, அவர் குணமும் நடவடிக்கையும் தான் பிரச்சனை. அவரை பார்த்தா கெட்டவர் மாதிரி ஒன்றும் தெரியலையடா. நானும் ஒரு கெட்டவர்னு சொல்லலனே. ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்றேன். போஸ் அண்ணன் கூட கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வேலை வெட்டி இல்லாம தான் இருந்தாரு. ஆனா அதுக்காக அவர் எவ்வளவு ஃபீல் பண்ணாரு. அவர் குணம் என்ன, காசு பணத்தெல்லாம் மிஞ்சினது இல்லையாது. ஆனா இவரு மச்சானுங்க கிட்ட பேசுற மாதிரியா பேசிட்டு போறாரு. இப்ப ஏதோ அவர் பெரிய முதலாளி மாதிரியும் நானும் நீங்களும் அவர்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற மாதிரில பேசிட்டு போறாரு. ஏண்டா உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சு போயிருக்கு? யாரோட யாரை இணைச்சு வச்சு பேசிட்டு இருக்க? அந்த பிச்சைக்கார பைய போசும் என் மருமகனும் ஒன்னா? இவரோட சுண்டு விரல் நகத்துக்கு பெருவ நடாத படிக்காத தற்குறி பைய. இத பார், இனிமே இந்த மாதிரிலாம் பேசுற வேலை வச்சுக்காத. மாமா அவன் சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னான். எந்த காரணத்துக்கும் அப்படி பேசக்கூடாது. ஆமா தாயே, மன்னிச்சிருமா.